இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். இந்த பொறுக்கி ராஸ்கல் குடிச்சிட்டு குடுக்கிற எச்சி பால நான் குடிக்கணுமா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து கூடி சீக்கிரம் உனக்கு சரியான பதிலடி கொடுக்கல என் பேரு சத்யா இல்ல. சின்னவனே, என்ன பாலையே பாத்துட்டு இருக்க? எடுத்து குடி. இவனே எடுத்து குடிக்காம அமைதியா இருக்கான். ஆனா இந்த கிழவி சும்மா இல்லாம நொச்சு நொச்சுங்கிறாங்க. ஐயோ, எடுத்து குடிச்சிருவான் போல இருக்கே. ஏன் தயங்குறீங்க? கொடுங்க. இப்படி குடிக்க வேண்டியதானே? அது எப்படி? புருஷன் குடிச்சிட்டு தான் பொண்டாட்டி குடிக்கணும். பொண்டாட்டி குடிச்சிட்டு புருஷன் குடிக்கிறது முறை இல்லையே. புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் யாரு முதல்ல குடிச்சா என்ன, யாரு கடைசியா குடிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். எனக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்டா சத்யா. கார்த்தி, பாலை வாங்கி குடி. கார்த்தி, இந்த பழம் சாப்பிடு. அண்ணே, கார்த்தி வாங்கிக்கோ. ஆதிரேகா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க பாலும் பழமும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேற ஏதாவது இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல சத்யா, நீ போய் ரெஸ்ட் எடு. அதான் உன்னோட ரூம். ஓ சரிங்கக்கா. நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமான்னு தெரியலையம்மா. இது நம்ம மேல கொலவரியில இருந்த சத்யாதானா இல்ல அவ உருவத்துல மோகினி பிசாசு ஏதாவது உள்ள வந்துருச்சாமா? ஆமாமா ஆதிர, என்னாலையும் நம்பவே முடியல. ஆனா இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. புயல் வரப்போகுது, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்கப்போ மழை தூறல் மட்டும் வந்து 4 தூத்தல போட்டு போற மாதிரி இந்த சத்யா வந்து பெரிய அடிதடி தகராறே பண்ண போறான்னு நினைச்சா அவ எந்த பிரச்சனையும் பண்ணாம நீ சொல்றதுக்கெல்லாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி சரிக்கா சரிக்கான்னு சொல்றாளே. இத என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியலப்பா. என்ன மாய மந்திரமோ எனக்கு தெரியல. அண்ணி, இவங்க எல்லாரும் நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியலன்னு சொல்றாங்க. ஆனா என்னால நம்ப முடியல. அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த சத்யா வேற ஏதோ பிளானோட வந்திருக்கா. அதனாலதான் நீங்க சொல்ற எல்லாமே அவ செய்யறான். அவளை நம்பாதீங்க அண்ணி. என்னங்க நீங்க அமைதியா இருக்கீங்க? உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றேன் வா ஆதிர. அண்ணா, என்னங்க நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. பொண்டாட்டிய புருஷனால புரிஞ்சுக்க முடியலனா அது பொண்டாட்டியோட தப்பு இல்லங்க, புருஷனோட தப்பு. ஓஹோ, நீ பாட்டுக்கு மாத்தி மாத்தி உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவ. கடைசியில நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு என் மேல பழி தூக்கி போடுவியா? நல்லா இருக்கும் கதை. நீ ஏன் இப்படி பண்ற? நான் என்னங்க பண்ண? சத்யா இப்பதான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. அதுக்குள்ள நீ எதுக்காக எல்லா சடங்கையும் வரிசை கட்டிட்டு இப்பவே பண்ணணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த காரணம் தான் என்னன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்.
என்னங்க நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சத்யா நம்ம குடியிருந்த வீட்டை காலி பண்ண வச்சா. லஞ்சம் வாங்குனீங்கன்னு நீங்க அரெஸ்ட் ஆகி உள்ள போனீங்க. ஆமா. அதுக்கு அவ அண்ணனும் அவளும் தான் கண்டிப்பா காரணமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மாமா, பாட்டி, ரோஹிணி, ரேவதி மேல அபாண்டமா பழிய போட்டு அநியாயமா போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல வச்சா. அவ இவ்ளோ ஆட்டமும் ஆடினதுக்கு அப்புறமா அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கார்த்தியோட சேர்ந்து வாழ்வேன்னு ஒத்துக்க வச்சு அவளை கையெழுத்து போட வச்சேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு அவ நம்மள பழி வாங்குறதுக்கு பிளான் பண்ண மாட்டாளா? கண்டிப்பா பிளான் போடுவாங்க. அடிப்பட்ட புலி பழி வாங்கணும்னு எப்படி துடிச்சிட்டு வெறியோடவும் வன்மத்தோடவும் போராடுமோ அதே மாதிரிதான் சத்யாவும் நம்மள பழி வாங்கணுங்கிற பிளானோட நம்ம வீட்டுக்குள்ள வந்திருப்பா. இது நல்லா தெரிஞ்சோ நீ எதுக்கு அவளை தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்க? அவ ஆட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.